நம்ம கூலி படத்தோட டீகோடிங் தாங்க பார்க்க போறோம். அதாவது கூலி திரைப்படத்துல இருந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தகவல்களை வச்சு அந்த படம் எந்த மாதிரியான ஒரு கதைக்களத்துல அமைய போகுதுங்கிறத இப்ப நம்ம டீகோட் பண்ணி பார்க்க போறாங்க. ஏங்க நீங்க டீகோடுன்றீங்க, அவர் அந்த படத்தை போய் நேர்லயே பார்த்து என்னென்ன பண்ணிருக்காங்கன்ற சிறப்பம்சம் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு வச்சிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? ஆனா ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதுங்களா? ஏங்க அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, படத்துல ரஜினி திக்குவாயாமா. திக்குவாயா? அனிருத் இந்த பாட்டுல நமக்கு டீடைலிங் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்ல வழக்கம் போல அனிருத்துக்கு என்ன வேலைன்னா தன்னோட பாடல்கள்ல நடித்த நடிகர்களோட வாய்ஸை வச்சே பாடல் பண்றதுதாங்க வேலை. அப்ப இதுலயும் அதாதானே இருக்கும், அதான கதையாவும் இருக்கும். ஆமாங்க, நீங்க பின்னாடி போய் கமல்ஹாசனுக்கு பாத்தீங்கன்னா சகலகல அந்த மாதிரி ஏதோ ஒரு எஸ்ஜே சூர்யாவுக்கு போட்டதாகவும், அப்படியே தாத்தா தாத்தா அந்த மாதிரி ஒரு பீட்டு போட்டதாகவும், அந்த மாதிரி டீகோடிங் லெவல இவர் பிஜிஎம் மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காரு அனிருத். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பாட்டுல ஹைசன்பர்கோட அந்த வரிகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்களே, அவருக்கு இது கேமியோ உள்ள கொடுத்துருவாரா, இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போயிருவாங்களா? எனக்கு ஒரு இதா இருக்குங்க. வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்குங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, யாருங்க அந்த ஹைசன்பர்க் வந்து நீங்க இப்போ பிஜி பிஎஸ்டி காலேஜுக்கு ஒருத்தர் முடி வச்சுட்டு அவர் இல்லைங்க, அவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதாவது ஐசன்பர்க்ன்றது சொல்லிருங்க, அவர் இல்லைங்க. அவர் இல்லைங்க. இது அதாவது இவரு அவரு என்னங்க சொல்றீங்க? என்னங்க ஒருவேளை இருக்குமோ? ஏங்க இன்னொரு பாட்டு படத்துல இருக்கான், அது காய பத்தின பாட்டான். என்னங்க சொல்றாரு? காய பத்தியா? அவன் ஏதோ பேரிக்காவோ ஏதோ மோனிகா பாட்டு தெரியாம போச்சுங்க. அதுல என்னங்க டீகோட் லெவல் பண்ணிருக்காங்க. ஹார்பர்ல அந்த பாட்டுல நமக்கு இது வரைக்கும் நமக்கு காமிச்ச காட்சிகள்ல ரஜினி இல்ல, ஆனா படத்துல நம்ம போய் பார்க்கும்போது ஆடிட்டு இருப்பாரு. பூஜா ஹெட் ரஜினி தான். ஏங்க உங்களுக்கு கிடைச்ச தகவலின்படி இந்த படம் டைம் டிராவல் படம் சொல்றாங்க, அதோட திரைக்கதை அம்சம் எப்படி இருக்கும்னு உங்க வாயால நீங்களே சொல்லிருங்க. அதாவது இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி ஆரம்பிக்கிறது சத்யராஜன் அந்த ஒரு கதாபாத்திரத்தின் மூலமா தான் ஆரம்ப புள்ளிங்களா? ஆமாங்க, அவர்தான் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச காட்சிகள்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த டைம் அந்த வாட்ச் அப்படிங்கறது சங்கிலி மாதிரி கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, டைம் செயின் அப்படின்னு ஒரு கான்செப்டை புதுசா லோகேஷ் கனகராஜ் ஒன்று கண்டுபிடிச்சதாகவும் அது அவரோட இன்னொரு புது யூனிவர்ஸ்குள்ள அந்த கதையை நுழைக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்குதுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவர் எல்சியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க யூனிவர்ஸ்ன்றீங்க. அங்கதாங்க சுச்சமே இருக்கு. எல்சியோ இல்ல அப்படின்னா இன்னொரு புது யூனிவர்ஸ், அதாவது சூர்யாவை வச்சு இரும்பு கை மாயாவின்னு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, அதுதான் இப்ப அமீர் கானுக்கு அப்படியே இந்த படத்துல அமீர் கான் இருக்காரு இல்லைங்களா? ஆமாங்க, அந்த யூனிவர்ஸ்குள்ள கூலி அப்படின்ற திரைப்படத்தை உள்ள நுழைச்சு ஒரு பேன் இந்தியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்தியாவே இயக்குற அளவுக்கு ஒரு படம் பிரம்மாஸ்திராவா ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. பிரம்மாஸ்திரா ரெடி ஆயிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பிரம்மாஸ்திரா மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கு. அதாவது ராமாயணா நீ ஒண்ணு வந்துச்சு இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணு பிளான் பண்றாங்க சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன். அட்லி வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அட்லி வச்சு படம் என்னங்க சொல்றீங்க? அட்லி நடிகராவும் இல்ல அப்படி இல்லைங்க. அட்லி வந்து அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுல கூட சின்ன தம்பி ஒரு மியூசிக் பண்றதா ஒரு இது. சின்ன தம்பி மியூசிக் பண்றாரு. அந்த படமும் இந்த யூனிவர்ஸ்குள்ள நுழையலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுதுங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. என்னங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருக்கீங்க. சம்பந்தம் இருக்குங்க. இப்ப நம்ம கூலியை பத்தி மட்டும் பேசுவோம், ஓகேங்களா? இப்ப கூலியோட திரைக்கதை வந்து இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, கூலிங்க படம் கூலி. கூலி அப்படின்ற படத்தோட திரைக்கதை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த சத்யராஜ் கண்டுபிடிச்ச வாட்ச் நம்ம கூலி அப்படிங்கிற அந்த தேவா கேரக்டர் கிட்ட வந்து கிடைக்குது. அவர் வந்து அந்த அவர் ஏலியனா மாறி நாகார்ஜுனா அந்த மாதிரி வாட்ச், அது பென்டன் வாட்ச், அது இல்லைங்க. இது வந்து டைம் காலம் நேரம், அதாவது பேரடாக்ஸ் ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, அவரு. உங்களுக்கு பேரடாக்ஸ்னா யாரும் தெரியுமா? தெரியாது. பாத்தீங்களா, எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு வச்ச தகவல் படி பேரடாக்ஸ் அப்படிங்கிறவரு ஹிந்தி நடிகராக இருக்கலாம்னும் கிளைமேக்ஸ்ல ஒரு வரலாம்னும் ஒரு பேச்சு அடிபடுது. இது உண்மையும் கூட.
யாருங்க அந்த பெரிய நடிகர், இந்தி நடிகர்? ஏங்க நீங்க அமீர் கானை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்க இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சாரு க்ளூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் அவங்க அபிஷியலாவே விட்டுட்டாங்களாங்க. அமீர் கான் இந்த படத்துல இருக்காரு, போன படத்துல தான் தொல்லை இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு. இந்த வாட்டி சன் பிக்சர்ஸ் இவங்க தான் இருக்காங்க சொல்லிட்டாங்களாங்க. அப்புறம் என்ன? அந்த விதத்துல நம்ம சன் பிக்சர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா பாராட்டணுங்க. தேவையில்லாத வதந்திகளை பரப்பாம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்லாம் பாயிண்ட் அந்த டைமுக்கு இறக்குறாங்க. எனக்கு வந்த தகவல் படி அமீர் கான் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாகவும் கிளைமேக்ஸ்ல தான் அவர் வரதாகவும் பேசிக்கிறாங்க. ஏங்க நீங்க வந்துட்டு டைம் டிராவல் அமெரிக்கன் கேமியோன்னு சொல்றீங்க, ஆனா சத்யராஜ் வந்துட்டு ஒரு ஓட்ட வாட்ச் கடை வச்சிருக்கிறதாகவும் அந்த வாட்ச் கடை பெருசாகிறதுக்காக ஒரு போராட்டம் தான் இந்த படம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே. இது நல்லா இருக்கே, லோகேஷ் கனகராஜ் சொல்லி விடுவோமே. ஆனா அது சும்மா இருக்கு, நீங்க வேற அது பண்ணிதான் மாஸ்டர் ஒரு படத்தை இது பண்ணி வச்சாரு. இலுமினாட்டி குழுமுனாட்டிட்டு இப்ப குடியார ப்ரொஃபஸரை வச்சு ஒரு படம் எடுத்து அதை நம்ம கிட்ட தள்ளி வேற விட்டாரு. ஆமாங்க. ஏங்க கம்மோட இருக்க விஜய் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லி நீங்க இது நம்ம கூலிக்கு வருவோம். இப்போ அவங்களுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்கு. அதெல்லாம் இன்னொரு கூலியை பத்தி ஒரு சின்ன அப்டேட். இன்னொரு கூலி வேற இருக்கு. இன்னொரு கூலி, ஓ கூலி 2 இருக்குங்களா? என்ன சொல்றீங்க? என்ன இதுங்க இது? அப்படிதான் சன் பிக்சர்ஸ்குள்ள பேசிக்கிறாங்களாமா. சன் பிக்சர்ஸ் கூட பேசிக்கிறாங்க. நம்ம ஏங்க அந்த சன் பிக்சர்ஸ் பேசுறத பத்தி நம்ம பேசணும்? லோகேஷ் கனகராஜே சொல்லிட்டாருங்க கூலி 2 எடுக்க போறேன். அப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லீங்களா கூலிக்கு? இருக்காங்க. சன் பிக்சர்ஸ் பத்தி நம்ம பேசினா காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அதனால நம்ம லோகேஷ் கனகராஜ் பத்தியே பேசலாங்க. இப்போ ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி நம்ம லோகேஷ் கனகராஜ் பிஎஸ்ஜி காலேஜுக்கு வந்ததாகவும் அவரோட காலேஜ் மெமரிகளை பார்த்ததாகவும் அங்க ஒரு சிறுவன் இதுல கூலியில விஜய் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு சிரிச்சுட்டே போனதாகவும் ஒரு வதந்தி இருக்கு. ஒரு தகவல்னே வச்சுக்கோங்க. அவர் நீங்க எல்லாம் கூலி படத்தை பார்க்க வந்தீங்களா இல்ல அப்படின்ற பார்த்து ஒரு பாணியில சிரிச்சுட்டு போயிருக்காங்க. என்னத்தை போட்டாலும் லோகேஷ் கனகராஜ் ஒரு நல்ல இயக்குனராகவே இருந்தாலும் பெரிய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ள வரும்போது சில காம்ப்ரமைஸ்கள் இருக்கதானங்க செய்யும். காம்ப்ரமைஸ்களும் சில சலனங்களும் இருக்கதாங்க செய்யும். அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு சில விஷயங்களை செய்யறேன்னு சொல்லி அதை அப்படி நமக்கு விருப்பம் இல்லாம மாத்தி அப்படி ஒரு படத்தை நம்ம கிட்ட தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்னு பயம் நமக்குள்ள இருக்கு. என்ன இருந்தாலும் ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அவரு ஒரு நாளைக்கு மோனிகா பாட்டை 4-5 தடவை கேட்டுட்டு தான் உள்ளே வராருங்க. மோனிகா 4 தடவை கேக்குறீங்களா? ஆமாங்க. அவர் நெட்டு போனை வாங்கி மோனிகா பாட்டு எங்கமும் பறவை திரிஞ்சு ஹிட் அடிச்ச பாட்டு இல்லையா? பட்டி தொட்டில பறவைக்கிட்டுங்க. உங்க பட்டி பட்டாப்பட்டியில எதுக்கு இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு நான் கேட்கறேன். நல்ல பாட்டு தானுங்க, அருமையான பாடல். 60 வயசு நெருங்க போற நேரத்துல நமக்கு இதெல்லாம் தேவைங்களான்னு கேட்க வரேன். எனக்கு படத்துல ஒரு கேமியோ இருக்கு. என்ன சொல்றீங்க? படத்துல கேமியோ இருக்கா? ஆமாங்க. அதான் இத்தனை பேர் சொல்லிட்டாங்க, சொல்லாம இன்னொரு கேமியோ வேற வச்சிருக்காங்களா? யாருங்க அது? ரஜினிகாந்த். ஓ ஆமாங்க. இத்தனை பேர் ரஜினிகாந்த் கேமியோவாக தான் வரக்கூடும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா கடந்த வருடம் லால் சலாம்ல அவர் கேமியோ பண்ணி பெரிய ஹிட். ஆமா கேள்வி. அதனோட தொடர்ச்சியாகவே இதுலயும் கேமியோ பண்ணலாம்னு ஒரு முடிவு. ஓகே ஃபைன். இன்னொரு தரப்பு வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்துக்கு கண்ணு தெரியாது, அதாவது என்னங்க சொல்றீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும், அதனாலதான் போஸ்டரா நாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து கேள்விப்பட்டேங்க. அவருக்கு கண்ணு வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி மாஸ்டர் படத்திலேயே நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு ஒரு கண்ணு தான் தெரியும், கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் ஊமையா வேற இருப்பாரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அதனால சரக்கு அடிக்கிறாரு. அப்போ நீங்க சொல்றதால வச்சு பார்த்தா அந்த கண்ணை சரி பண்றதுக்கு தான் ஒரு டைம் டிராவல் பண்ணி கண்ணை சரி பண்ணிட்டு வராரு. இப்படி கதை எழுதுனீங்கன்னா அவ்வளவுதாங்க, தமிழ் சினிமா தாராளமா போகும். என்னங்க நீங்க சும்மா சோசியல் மீடியால கூட நல்லா அப்படி உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. லோகேஷ் கனகராஜ் சில ஃபேன் தியரிகளை வச்சுதான் அடுத்த கதைகளையே டெவலப் பண்றாரு. அவரோட ரீசன்ட் காணொளிகளை நீங்க பாக்கலீங்களா? பாருங்க, 2 மணி படத்தை விட அதிகமா பேசி வச்சிருக்காரு. என்னத்த அதனாலதான் உங்களுக்கு இங்க நடக்கிற அரசியல் புரியல. நீங்க அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தாங்க நீங்க படத்துக்கு போகணும். அது வெப் சீரிஸ்ங்க. கூலி படத்துக்கு வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. விக்ரம் படத்துக்கு முன்னாடி கைதியை பார்த்துட்டு போங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்களா? கூலி படத்துக்கு முன்னாடி இந்த 2.5 மணி நேரம் படத்தையும் பார்த்துட்டு போங்க, 2.5 மணி நேரம் இன்டர்வியூவை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதோட யூனிவர்ஸ்ல வருது. எந்த ட்வீட்டும் நான் பார்க்கலைங்களே. வரும் இனிமேல் நைட் போடுவாங்க. பார்த்து சில பேர் பேசிக்கிறாங்க. ஓஹோ. எனக்கு தெரிஞ்சு விஜய் கேமியோ இருக்குன்னு அதுல சொன்ன மாதிரியும் இருக்குங்க. விஜய் கேமியோ இருக்குங்களா? எப்படி எந்த இடத்துல விஜயோட கேமியோ வரும்?
Thanks நீங்க bro, பாக்குறீங்க. thanks bro. தேங்க்ஸ் டு தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா? நகைச்சுவையா பேசுறீங்க, நகைச்சுவையா. படம் முடிஞ்சதும் தலைவரோட நோக்கியா போன்ல இருந்து ஒரு கால் வருதுங்க. என்னங்க தலைவர் நோக்கியா வந்து பயன்படுத்துறாரா? என்ன பேசுறீங்க நீங்க? படத்துல அவர் அந்த காலத்தை ஹீரோங்க. அப்படி ஓகே, சரி, ஏதோ ஒண்ணு. என்ன லோகேஷ் கனகராஜோட குறியீடு தெரியாதுங்களா உங்களுக்கு? அந்த போன் காலை எடுத்தது ஒரு அப்படின்னு ஒரு சிரிப்பு சவுண்டுங்க. ஐயா இன்னொரு ஒரு முறை அப்படி ஒரு சிரிப்பு சவுண்டுங்க. அந்த குரல் யாருதுன்னு படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேசப்படும். அப்புறம் யாருன்னு காட்டலன்னா பேசப்படாம என்ன பண்ணுவாங்க? டிஆரா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அவர் ஒரு யூனிவர்ஸ்குள்ள வரப்போறதாகவும் ஒரு செய்தி உலாவிட்டு இருக்கு. ரோலெக்ஸோட சமூக வலைதளங்கள்ல. அப்பாவாகவும் அவர் இருக்கலாம்னு ஒரு பேச்சு. கூலியில ரஜினிகாந்த் ஒரு பாடலுக்கு கூட நடனம் ஆடலையாமா. மத்த பாடல் பார்த்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. அவர் மோனிகான்ற ஒரு குறிப்பிட்ட பாடலை மட்டும் அவர் ஆமா, நீங்க இந்த ஏன் பாடல் அப்படின்னா அந்த பாட்டு கூலி படத்தையே மறைக்குது. ரட்சகன் படம் பார்த்திருக்கீங்களா? நம்ம நாகார்ஜுனாவோடது. ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு படம் இருந்துச்சு. அந்த படத்தோட ரைட்ஸையும் லோகேஷ் கனகராஜ் வாங்கி வச்சிருக்காராமா. என்னங்க சொல்றீங்க? இது ஆனா பண்ணக்கூடிய ஆளுதாங்க அவரு. அட்டிவிட்டி எங்கமும் பரவிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த 2.5 மணி நேரம் இன்டர்வியூ, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னங்க சொல்றீங்க? ரட்சகன் படம் டியூரேஷனோட அது ஜாஸ்தியா இருக்கீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு போறதுனா எங்க வாய்ப்பே இல்லையா? ரட்சகன் படம் அவருக்கு ரொம்ப பிடித்த படமாகவும். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு லிஸ்ட போடுங்க. நாம என்னென்ன படத்தெல்லாம் பார்த்துட்டு படத்துக்கு போகணும். அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரசிகர்களுக்கு கொஞ்சம் இருங்க நான் சொல்றேங்க. எனக்கு தெரிஞ்சு ரஜினி படங்கள், முக்கியமா ஓஜி ரஜினி படங்கள், உண்மையான ரஜினி படங்கள், அத மத்த படத்துல எல்லாம் யாருங்க இவரு? மத்த படத்துல ரஜினி திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. திரும்பி ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது. ரஜினி படங்கள் எல்லாம் பாத்துருங்க. கமல் படங்களையும் முடிச்சா பாத்துருங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நம்ம படம் என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வரலாம். ஓகேங்களா? என்னங்க இது 4 மணி நேரம் இருக்கு? ஏங்க இருங்க, அது ஏதோ படம் நினைக்கிறேங்க. படம் விட்டாரா? இன்டர்வியூங்க அது. அதுலதாங்க வீடியோ போடுறாங்க பாருங்க. 3 செகண்ட்ல ஆஃப் ஆயிடுச்சு. காப்பி போட்டாங்க. அதாவது இப்பதான் நாங்க இன்டர்வியூ பார்த்தோம். படம் வந்துட்டு ஒரு டைம் டிராவல் படம் இல்ல. ஆமாங்க. அது ஒரு பக்கா, நீங்களே சொல்லிருங்க அது என்னன்னு. படம் வந்துட்டு பக்கா ரஜினி படம் தாங்க. முடிச்சிடலாமா? இன்னொன்னு ரொம்ப நீங்க திரும்பவும் நான் அதுக்கே வரேன். 2.5 மணி நேரம் இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா பேசுறது உங்களுக்கு புரியும். என்னங்க ஒரு 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஏங்க அதுக்கு தாங்க, தமிழ்ல மோனிகா படம் எதுக்குன்னு ஒரு இதை வச்சுட்டாங்க. உடனே உள்ள போய் அந்த 2.5 மிஸ் பண்ண கூடாதுன்னு பாத்துட்டாருங்க அவரு. அந்த 2.5 மணி நேரம் இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துட்டு இங்க வந்து 2 மணி நேரம் இன்டர்வியூ பாத்தீங்களான்னு கேக்குறாருங்க. அவ்வளவு விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். 100% ரஜினி படமும் கிடையாதுங்க. 100% லோகேஷ் கனகராஜ் படமும் கிடையாதுங்க. 100% டைம் டிராவல் படங்க. வேற நம்ம நினைச்சு வச்சிருக்க மாட்டோம். அந்த ஃப்ளோவில் ஏதாவது பண்ணியிருப்போம். அதை நம்ம ஏதோ குறியீடாக வச்ச மாதிரி எடுத்து பேசிட்டு இருப்போம்.